மதவாதம், பயங்கரவாதம், தீவிரவாதம், மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பது போன்ற எந்த ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுத்து நடத்தக்கூடிய எந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவைகள் தடை செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன்னா இங்கு பயங்கரவாதமும் தீவிரவாதத்திற்குண்டான அளவுகோல் இங்கு மிக தவறாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாலியல் புகார்களில் கைது செய்யப்படக்கூடிய ஏராளமான பாலியல் குற்றத்தில் கைது செய்யப்படுகிறார்கள், பாலியல் குற்றத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் இல்லாமல் இத்தனை பேர் நம்மள பாலியல் புகாரில் மாட்டியாச்சே. ஆனா இந்த அமைப்பிலிருந்து இன்னும் ஒருத்தர் கூட அந்த பாலியல் புகாரிலே யாருமே சம்பந்தப்படவில்லையே. நல்ல மனிதர்களை தீவிரவாதிகளாக மாற்றினார்கள், தீவிரவாதிகளை மனித புனிதர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய உண்மை நிலை, உண்மை பிரச்சனையை பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் நம்ம யோசிக்க விடாமல் செய்வதுதான் இந்த அரசினுடைய மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான நமது இஸ்லாமிய சகோதரர்கள் துவண்டு போயிருந்தார்கள், கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் திருக்குரானில் சொன்ன அந்த வார்த்தையைத்தான் நானும் சொல்கிறேன். வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் துவண்டு விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். ஆகவே கவலைப்பட வேண்டாம். இங்கு தெரியக்கூடிய இந்த வசனம், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய ஒற்றுமை எனும் கயிறை நீங்கள் இறுக்க பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கயிறை நாம் ஒன்றாக ஒற்றுமையாக ஒரே பலத்தோடு சேர்ந்து பிடிக்க வேண்டிய தருணம் இது. ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இறைவன் ஒருவன், முஹம்மது அல்லாஹ்வினுடைய இறை தூதர் என்கிற அந்த ஒற்றை கலிமாதான் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது. அதை மட்டும் உள்ளத்தில் வைத்து இயக்கம் பார்க்காமல், கொள்கை பார்க்காமல், பதவிகளை பார்க்காமல் நாம் ஒற்றுமையோடு அமைப்பு ரீதியாக, இயக்கம் ரீதியாக, கட்சி ரீதியாக ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய தருணத்தை அல்லாஹ் நமக்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்தி காட்டுகிறான். வெறுப்பை, காழ்ப்புணர்ச்சியை இந்த நேரத்தில் வக்கர புத்தி உள்ளவர்களை எல்லாம் இன்று நாம் சமூக வலைதளங்களிலே பார்க்க நேரிடுகிறது. அன்பு சொந்தங்களே, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை நம்முடைய தலையில ஓங்கி அடிக்கிற மாதிரியான ஒரு படிப்பினையை இங்கே கொடுத்திருக்கிறான். இன் தஸ்பீரு, நீங்கள் பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால், யதுர்ருகும் கைதுஹும் ஷைஆ, அவர்கள் செய்யக்கூடிய எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு தீங்களிக்காது. இறைவன் இரண்டு விஷயத்தை இந்த நேரத்திலே நம்மை கையாள சொல்கிறான். ஒன்று சபுர் என்கிற பொறுமை, இரண்டாவது தக்வா என்கிற இறையச்சம். நாம் எந்த அளவிற்கு இந்த சமூகத்திற்கு பாடுபட வேண்டும், ஒற்றுமைக்காக பாடுபடுகிறோமோ அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் தக்வா என்கிற இறையச்சமும் இக்லாஸ் என்கிற தூய எண்ணமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இறைவனுக்காக செய்கிறேன், விளம்பரத்திற்காக அல்ல. இறைவனுக்காக செய்கிறேன், பதவிக்காக அல்ல. இறைவனுக்காக செய்கிறேன், இயக்கத்திற்காக அல்ல என்கிற இஹ்லாஸான எண்ணத்தோடு இறைவனுடைய தக்வாவை கல்பில் ஏந்தியவர்களாக பொறுமையை நாம் கையாளுகிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான். லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி எந்த தீமையையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அப்போ அதனுடைய பாதுகாப்பினுடைய பொறுப்பு அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது.